ஹலோ வீவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்காஃபை போட்டோன்னே தெரிஞ்சிருக்கும் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்றது. டிவிகே தமிழக வெற்றி கழகம், நம்ம தளபதி கட்சி இப்போ ரீசெண்டாக அவங்க பண்ணிட்டு இருக்க பிரச்சாரம், ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட மேனிஃபெஸ்டோ, அதை பற்றி தான் இதில் பேச போகிறோம். உண்மையாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2.5 வருஷம் கிட்ட ஆகுது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க மேலே ஒரு விமர்சனம் இருந்தது. என்னன்னா அவங்க ஒரு கொள்கையெல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியும் அப்படின்னா கொள்கை வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான கொள்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸோ நமக்கும் பார்த்தீங்கன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், ஸோ எல்லாருமே பிறப்பால் சமம், ப்ளஸ் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றது கூட ஆக்சுவலி இந்த ஒரு பாயிண்ட் கூட ஒரு கொள்கை தான். இதை தவிர நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொள்கை தலைவர்கள் ஒரு 5 பேரை வச்சு அவங்களோட கொள்கையை, அவங்களோட பிரின்சிபல்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது கூட தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சும்மா சொல்லணுன்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க உங்களுக்கு என்ன கொள்கை அப்படின்ற மாதிரி. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. டிவிக்கு அவங்க பண்ணுறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஒர்க் இறங்கி பார்க்குறாங்க. இருக்கிற வேட்பாளர்களும் ரொம்ப இறங்கி வேலை பார்க்குறாங்க ஃபீல்டில். அதே மாதிரி இங்கே இருக்க சின்ன சின்ன கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளும் இறங்கி வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கறது நான் எல்லா ஏரியாலையும் பார்க்குறேன். மோஸ்ட் ஆஃப் ஏரியா ஈவன் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் ஏதோ ஒரு 5-6 தொகுதி பண்ணாமல் இருக்கலாம். பட் அதையும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்னதை பார்த்துட்டு இல்லை சில தொகுதிகள் இப்படிலாம் நடக்கல அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லலாம். பட் மோஸ்ட்டாக நான் பார்த்த வரைக்கும் எல்லா மேஜர் பிளேசஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி கிரவுண்ட் ஒர்க் பார்க்குறாங்க நிறைய பேர். மெயினாக வேட்பாளர்களும் இறங்கி வேலை செய்கிறாங்க. ப்ளஸ் அது நல்ல ரிசப்ஷன் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டிவிக்கில் வந்து இந்த 234 தொகுதியில் ஆல்மோஸ்ட் ஒரு 100-150 தொகுதிக்கிட்ட நல்ல ரிசப்ஷனே நமக்கு இருக்குது. நான் லேட்டஸ்ட் சர்வே நான் கேட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஓட்டு நமக்கு வரும் அப்படின்ற மாதிரின்றது. ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக தளபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனிஃபெஸ்டோவும் வந்து ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அது நல்லா இருந்தது. அதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஒரு புக்காகவே வெளியிட்டிருந்தாரு. ஸோ ஒவ்வொரு ஸ்கீமுமே அவ்வளோ சூப்பர் ஸ்கீமாக இருக்கும். கொண்டு வந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்துன்னா தமிழ்நாடே வேறு மாதிரி போகும், இன்னும் அட்வான்ஸ்டாக டெவலப் ஆகி போவோம் அப்படின்றது என்னோட ஒரு நம்பிக்கை. மெயினாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் வந்து கூட்டங்கள் நிறையா வருது. ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லா பிளேசஸும் அவர் வந்து மேஜர் சிட்டிஸ் அவர் வந்து கவர் பண்ணிட்டாரு. ஸோ எல்லா இடமும் அவர் போகும்போது அவ்வளோ கூட்டம் வருது. மக்கள் வெள்ளத்தில் அப்படி வந்து பாஞ்சிட்டு வந்து பார்க்க வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இவ்வளோ கூட்டம்லாம் வந்து ஓட்டா மாறாது, இந்த கூட்டம்லாம் சும்மா வருது அப்படின்னு ஒரு சில போஸ்ட் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்லாம் நான் பார்க்குறேன். ஸோ பவன் கல்யாண் இதுக்கு முன்னாடியே அவர் நின்ன ஒரு பிளேஸ், அவருக்கு இந்த மாதிரி அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவர் ஆக்சுவலாக ஒருத்தர் 2 தொகுதி நின்னாரு, 2த்துலையும் அவர் ஜெயிக்கல அப்படின்றாங்க. இந்த மாதிரி வேறு கம்பாரிசன் பண்ணுறாங்க. இப்போ இருக்க கரண்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸை பற்றி பேசாமல் எதையோ வச்சு ஒரு சில பேர்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க. அதெல்லாம் எதுவும் கண்டுக்கூடாது, மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு போகக்கூடாது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சர்வேஸும் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. ஓட்புல் சர்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சர்வே ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த தினத்தந்தி சர்வே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தளபதி வந்து 47% ஓட்டு இருக்கு, ஒரு பெரிய மெஜாரிட்டி சீட்ஸ் வின் பண்ணுவாருன்றாங்க. இன்னும் ஒரு சில சர்வே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனந்த நிகழ்ச்சி சர்வேலாம் ஒரு 10 சீட்டு ஜெயிக்கிறதே பெரிய விஷயம். தளபதி மெயினாக டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும் அப்படி இப்படின்னு ஒரு சில சர்வே சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில சர்வேலாம் பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஜெயிக்காது, 1-2 சீட்டு தான் ஜெயிக்கும், மோஸ்ட் எல்லாமே வந்து டிஎம்கேல மோஸ்ட்டாக டிஎம்கே தான் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சர்வேஸும் பெருசாக நம்பக்கூடாது. அது எல்லாமே ஒரு பேஸ் இதுதான். பட் அந்த சர்வேவும் மீறி எலெக்ஷன் என்ன வேணாலும் மாற்றும். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. இவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க, டிஎம்கே தான் ஆட்சி அமைப்பாங்க, இந்தியா அலைன்ஸ் தான் ஆட்சி அமைப்பாங்க, இல்லைனா டிவிக்கு தான் ஜெயிச்சு ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப மிக்ஸ்டாக இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப டஃப் காம்படிஷன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டை பிரேக்கர் மாதிரியே போகும்னு சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாமே நூக் அண்ட் கார்னரில் ஓட்ஸ் நிறைய ஸ்பிளிட் ஆகும். ஒவ்வொரு தொகுதியிலுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து நிறைய ஓட் ஸ்பிளிட் ஆகும். ப்ளஸ் இந்த வாட்டி வந்து நிறைய எலெக்ஷன் கமிஷன்லாம் ரொம்ப டைட் செக்யூரிட்டிஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில கோளாறான ஒரு சில ஏரியாஸில் கள்ள ஓட்டு விழா ஏரியாஸில் இன்னும் போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த தொகுதியில் கொஞ்சம் கள்ள ஓட்டு விழாமல் இருக்கும். ப்ளஸ் இங்கே இருக்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூத்தில் இருக்கவங்க இவங்கலாம் வந்து அதுக்காக ரொம்ப கண்காணிச்சுட்டு வராங்க. கள்ள ஓட்டு இருந்தால் இப்போ இந்த எலெக்ஷனில் என்ன எத்தனை தொகுதியில் பிரச்சனை வரும்போது அதில் கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்றது அது எதுவும் ஆகாமல் இருக்கணும்னா கவர்மெண்ட் இதுக்கு இன்னும் போலீஸ் அனுப்பி, போலீஸ் பெட்டாலியன் அனுப்பி ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரியான ரொம்ப எங்கே கள்ள ஓட்டு போடுறாங்களோ அந்த மாதிரியான ஒரு சில பூத்துக்கள்லாம் இன்னும் நமக்கு லிஸ்ட்டே இருக்குது. அந்த மாதிரி பூத்துலாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கண்காணிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஐடியா. அது கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் பண்ணுவாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் போலீஸ் செக்யூரிட்டி எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துட்டு வராங்க. செக்கிங் எல்லாமே பயங்கரமாக தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நிறைய இளைஞர்கள் வந்து நம்ம தளபதி பக்கம் இருக்காங்க. அவ்வளோ ஓட்ஸ் இருக்குது. அந்த இளைஞர்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸை ஒரு சில பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அந்த இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் ஒரு 100% பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா லைக் நம்ம தமிழ்நாட்டில் அதில் ஒரு 70% ஆஃப் பேரண்ட்ஸ் அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க டிவிகே போட்டு போட வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பேலன்ஸ் 30% ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவங்க பசங்க டிவிகேனா கூட அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பழைய ஒரு டிஎம்கே பழைய ஏடிஎம்கே அந்த ஒரு ஆளுங்க அவங்களாம் வந்து அவங்கள வந்து நம்ம மாற்றவே முடியாது. அவங்க இதுக்கு தான் போடணும், அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ், அவங்கள நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் அந்த பேலன்ஸ் 70% பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க கன்வின்ஸ் பண்ணி அந்த பசங்க அவங்க பேரண்ட்ஸை போட வச்சாங்கனாலே ஓட்டு பயங்கரமாக ஸ்பிளிட் ஆகும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது தளபதிக்கு. நம்ம வந்து எத்தனை தொகுதி ஜெயிப்போம் அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. பட் ரொம்ப மெஜாரிட்டி ஓட்ஸ் நிறையா வாங்குவோம். ஸோ இங்கேருந்து கண்டிப்பாக ஒரு சில பேர்கள் நல்ல வேட்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏ கேண்டிடேட்டாக போவாங்க. அவங்களோட குரல் ஒலிக்கும்.
தளபதியும் 2 கான்ஸ்டிடன்சியில் நிற்கிறாரு. அதுக்கும் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து கிரிட்டிசம், இன்னும் பயந்து போய் 2 தொகுதி நிற்கிறாருன்னு. அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நிற்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே, இது வந்து எலெக்ஷன் ரூல் தானே, இதில் என்ன ஒன்றுத்துல நிற்கணும் 2 ஜெயிக்கூடாது அப்படி சொல்கிறவங்க கூட 2த்துலையும் நிற்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை, இது ரூல் இருக்குல்ல அப்படின்னும் போது பார்ப்போம். அவரும் கண்டிப்பாக அவர் எம்எல்ஏ அவர் அது ஷோர். அதை தவிர ஒரு சில பேர் என்னோட ப்ரெடிக்ஷன் படி ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஆஃப்டர் ரிசல்ட் தான் பார்க்க முடியும் யாராவது வருவான்றது. என்ன பொறுத்து நானே ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன், இத்தனை தொகுதிகள் ஜெயிப்பாங்கன்றது. இது நிறைய பேர் போடுற அந்த ஓட் போல் சர்வே தான், பட் அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. கண்டிப்பாக ஒரு நல்ல பர்சன்டேஜில் தளபதி ஒரு நல்ல ஓட்டு ஜெயிப்பார் அப்படின்றது நம்பலாம். இந்த மக்களாகி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிந்திச்சு தான் ஓட்டு போடணும். ஈவன் நீங்கள் அந்த ஒரு ஓட் பூத்துக்குள்ளே போயிட்டு ஒரு ஓட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் மைண்டில் ஜெனரலாக எல்லாரும் போயிருப்பீங்க, யாருக்கு போடலாம், இவங்களுக்கு போடலாமா, தளபதி போடலாம் அப்படின்னு. ஒரு சில பேர் இந்த ஸ்டெடியான இன்னும் நல்ல இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணால் ஸோ தளபதிக்குன்னு போய் அவங்க இங்கேயும் இந்த நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 தான் நம்ம வேட்பாளர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு விசிலில் போய் ஓட்டை போட்டு தெளிவாக போடுறவங்க போட்டு வருவாங்க. அந்த ஸ்டெடி மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு சில யங்ஸ்டர்ஸ் போட்டு வருவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ்ட் மைண்ட் இருப்பாங்க. அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, அப்பா பிரெயின் வாஷ் பண்ணாங்க, அம்மா பிரெயின் வாஷ் பண்ணாங்க, டே இவங்களுக்கு போட்டால் அவங்களுக்கு தெரிஞ்ச வேட்பாளர், அந்த டிஎம்கே வேட்பாளர், இந்த ஏடிஎம்கே வேட்பாளர், இவங்க நிறைய காசு கொடுப்பாரு, இது பண்ணாரா அப்படி பண்ணுறாரு. சின்ன சின்ன பசங்களை கூட இப்போ இருக்க ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் கூட நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அந்த பசங்களாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் போகும்போதே அந்த ஓட் பட்டன் நம்ம உங்கள் மனசு ரீவைண்ட் ஆகணும். இந்த 5 வருஷத்தில் என்னென்ன நடந்தது, எவ்வளோ ரேப்பு, கொள்ள எவ்வளோ கேஸ்கள் இந்த ஆட்சியில் நடந்ததுன்ற ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள் மனசில் ஏற்றிட்டு அந்த இடத்துல ஓட்டு போடும்போது கண்டிப்பாக உங்கள் கை தானாக விசிலுக்கு தான் போகும். அது ஒரு காமனான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னும் வந்து இந்த நம்ம அவங்ககிட்ட வந்து போராடவே தேவையில்லை. இப்போ சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, எங்கள் கட்சி தான் இவ்வளோ ஜெயிக்கும், அவ்வளோ ஜெயிக்குன்றது. இன்னும் மிஞ்சி போனால் 12-13 நாள் தான் இருக்குது ரிசல்ட்டுக்கு. அதனால் வந்து ரிசல்ட் வரட்டும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுலாம். அதை விட்டு நம்ம அவங்ககிட்ட இப்போ ஆர்கியூ பண்ணுறது டோட்டலாக வேஸ்ட். ஏன்னா இன்னும் ஒரு சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன், டிவிக்கே ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது, தளபதி ஒன்றுமே ஜெயிக்க மாட்டாங்க, அந்த கட்சியை வேஸ்ட் அப்படி இப்படி இவ்வளோ நடந்து பார்த்து அது வந்து வைத்திருச்சல் பிடிச்சி அங்கே தான் சொல்கிறாங்க. யாராக இருப்பாங்க மிஞ்சி போனால் சொல்கிறவங்க டிஎம்கே காரங்களாக இருப்பாங்க, ஏடிஎம்கே காரங்களாக தான் இருப்பாங்க. அவங்க அந்த பழைய ஆளுங்க, அவங்களுக்கு அதை மாற்ற முடியாது, காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க தான். தளபதியே சொல்லிட்டாரு, காசை வாங்குறது தப்பு இல்லை, காசை வாங்கிட்டு நீ விசிலுக்கு வந்து ஓட்ட போடணும் தான் அவர் சொல்கிறாரு. தப்பு இல்லை, நான் கூட விசிலுக்கு தான் போடணும்னு சொல்லுவேன். நீங்கள் காசை வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுங்க. அதுக்கு காசு நான் வாங்கிட்டேன்றதுக்காக அவனுக்கு நம்பிக்கை அவனுக்கு தான் ஓட்ட குத்தணும்னு குத்துனீங்கன்னா தமிழ்நாடு இன்னும் ஒரு 5 வருஷம் பின்னாடி தள்ளி தான் போகும். ரீசெண்ட் டேஸ்ல பார்த்துட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓட்டு கேட்க போறவங்க இந்த மாதிரி நிறைய அந்த ஒரு ஏரியாவில் பெண்கள்லாம் ஓட்டு கேட்குறாங்க, கேன்வாஷ் பண்ணுறாங்க டிவி கேக்கு. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாற்று கட்சியினர் மற்ற 2 கட்சிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை போட்டு அடிக்கிறது, அதே மாதிரி அவங்க கெட்ட வார்த்தைகளில் பேசுறது, இப்படி ஒரு பெண்ணை பேசி அவங்க சூசைடே பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் டோக்கன் கொடுக்கலன்னு ஒரு பொண்ணு சொல்லியிருக்காங்க. அவங்களை கெட்ட வார்த்தையில் பேசி அவங்க மன உளைச்சலாகி சூசைட் பண்ண வச்சிருக்காங்க. இப்போ இருக்க அரசியல் என்ன நடக்குது உங்களுக்கு எல்லாருமே டே டு டே நியூஸில் தெரியும். ஒரு சில நியூஸ் போட மாட்டாங்க, பட் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய ரோயிசம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க ஆளுங்கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஓட்டு கேட்டு டிவிக்கே போகிறாங்கன்னா அவங்ககிட்ட வம்பு இருக்கிறது, சண்டை போடுறது. ஏன்னா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம யாருக்குமே சண்டை போட தெரியாதுன்னு. இறங்கி எல்லாரும் சண்டை போடணும்னா போடலாம். ஆனால் நம்ம தளபதி அந்த மாதிரி நீ இப்போ ரவுடிசம் பண்ணு, பொறுக்கித்தனம் பண்ணலாம் அவர் சொல்லிக் கொடுக்கல. நல்ல அரசியலில் சுமூகமான வேலை மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து நல்ல ஓட்டை கன்வெர்ட் பண்ணுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க அரசியல் வேறு, நம்ம அரசியல் வேறு. பட் ஆனால் நமக்கும் அந்த அரசியலும் நம்ம பண்ண, நமக்கு வந்து ரவுடிஸ் அரசியலும் பண்ண தெரியும், நார்மல் அரசியலும் பண்ண தெரியும். பட் இவங்களாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா நமக்கு வந்து ஒரு சில இடங்களில் கோவம் தான் வருது. அதை நம்ம பெருசாக ரியாக்ட் என்ன பண்ண முடியும்? அது வந்து கண்டிப்பாக இதெல்லாம் தாண்டி தான் நம்ம எலெக்ஷன் வரணும். இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம ஓட ஒன்றுன்றது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு மக்கள் வந்து நல்லா ஓட்டு போகணும். ஒரு சேஃபான ஒரு தமிழகத்தை உருவாக்கணும். ஏன் இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக இந்த ஆட்சியில் என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ விஷயங்கள் நான் சொன்னா டீட்டெயிலாக அவ்வளோ விஷயம் சொல்லலாம். ஒரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஒரு தீர்வு கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கான காரணங்கள் பண்ணுறவங்க ஏதோ ஒரு கட்சி நிர்வாகிகளாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, காசு கொடுத்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நீதித்துறையே காசு கொடுத்து வாங்குறாங்க ஒரு சில விஷயத்தில். இதெல்லாம் வந்து நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இப்போ ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தீர்வு வந்து இப்போ இந்த ஒரு கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேப் கேஸ்லாம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வந்திருக்கு, அவங்க மறந்ததெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சில விஷயம். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த நீதித்துறையை நான் தப்பாக சொல்லலை. பட் ஒரு சில இந்த மாதிரியான கேஸுகளுக்குலாம் இந்த போக்ஷோவில் சின்ன பொண்ணுங்களை வந்து நிறைய கட்சி நிர்வாகிகள் வந்து இப்போ இருக்க ஆளுங்கட்சியில் இருந்த நிர்வாகிகள்லாம் வந்து ரேப் பண்ணது, இந்த மாதிரி கேஸ்க்குலாம் எதுவும் பெருசாக ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் காசு கொடுத்து சின்ன இதெல்லாம் அப்படியே மறைச்சிடறாங்க, நியூஸில் கூட போடாமல். அதெல்லாம் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு நியூஸும் பார்க்கும்போது ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன நடந்துன்றது ஒரு பெரிய லிஸ்ட்டாக நீங்கள் எடுத்து வச்சு அதை படித்து பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலாமா வேணாமா அப்படின்றது, காசை வாங்கினாலும் ஐயோ காசை வாங்கிட்டோமே உங்களுக்காக நம்ம போடலாமான்றது உங்கள் மனசார ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம மனசே குத்தும், ஆஹா இவங்களுக்கடா போடணும் அப்படின்றது. தெளிவாக யோசிச்சு பார்க்கும்போது ஒரு புது கட்சிக்கு நம்ம போடலாம், நல்லதுன்னு தோணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்களுக்கு போட்டு போட, அவங்களுக்கு போட்டு போட அப்படி இப்படின்றது. பட் நம்ம மனசில் என்ன தோணுதோ, யாருக்கு போட்டால் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். இவங்களுக்கு தான் போடணும், அவங்களுக்கு தான் போடணுன்ற ஒரு அவசியம் இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புது மாற்று கட்சியாக வரணும். ஈவன் இது நான் ஒரு தளபதி ஃபேனாக சொல்லலை, ஒரு காமன் மேனாகவே நான் சொல்கிறேன். இந்த கட்சியில் இருக்க ஒரு பர்சனை தவிர நான் ஒரு காமன் மேனாகவே சொல்கிறேன்.
எனக்கு ஒரு புது மாற்றம் வரணும், அது தளபதியிலேருந்து வரும், நல்ல தமிழ்நாட்டு ஒரு தமிழன் தான் ஆள வேண்டும். ப்ளஸ் நீங்கள் சொல்லலாம் இவங்களுக்குலாம் என்ன ஒரு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படி இருக்குன்ற கட்சியிலே ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, ஒரு சில சின்ன சின்ன ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸும் உங்களே இருக்காங்க இந்த கட்சியில் பொறுத்தவரைக்கும் பர்டிகுலராக டிவிக்கில். பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே எக்ஸ்பீரியன்ஸாக வரலையே, வந்தவன் அரசியலை கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவனும் 50 வருஷம் 60 வருஷம் ஒரு அரசியல் எவ்வளோ கட்சிகள் இருந்து வராங்க. இவங்க புது கட்சி தானே, 2 வருஷம் தானே. ஆனால் சொல்லலாம் இந்த 2 வருஷத்துல நீங்கள் பெருசாக ஆசைப்படுறீங்க, ஒரு சிஎம் போஸ்டிங் ஆசைப்படுறீங்கன்னா பெருசாக ஆசைப்படாதான் ஏதாவது அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து ஒரு காமன் குவாட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லையா. நமக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம தைரியமாக பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில பேர் ஒன்றுமே இல்லாதவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நான் யாரும் சொல்லணும்னு நான் பேரை சொல்லி நான் குறிப்பிட்டு சொல்ல, அவங்களாம் நான் சிஎம் ஆக போகிறேன் இதாக போகிறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கும்போது ப்ளஸ் நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஷார்ட் டைம்ல இந்த அளவுக்கு நம்ம ஒரு அதிக ஓட்டர்ஸ் அண்ட் ஓட் பேங்க் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அது நமக்கு மக்கள் செல்வாக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு ஃபேம்னு சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க அவர் என்னப்பா நடிகர், அவருக்கு அவ்வளோ ஃபேம் இருக்கனால ஈஸியாக ஓட் பேங்க் வருதுன்றது. யாருமே நம்ம அந்த ஒரு ஃபேமாலாம் வாங்க முடியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அந்த டைம் அவர் என்னப்போ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஜெயிச்சு சிஎம் ஆகிட்டார் ஸ்ட்ரைட்டாகவே. இப்போ இருக்க மக்களும் யோசிச்சு தான் போடுவாங்க, எல்லாரும் கொண்டு போய் ஒரு நடிகர் விட்டாருன்னு அவர் போட மாட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு காமன் மேனாக தான் சொல்கிறேன், அவர் நீங்கள் ஒரு நடிகராக பார்க்குறத ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா தளபதி வந்து பார்த்தீங்கன்னா நடிகராக இருந்து இப்போ வந்துட்டார். ஸோ படத்தை விட்டே அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் நடிகராக இருந்தார், இப்போ ஒரு சினிமா விட்டே வெளியே வந்து முழு நேரம் அரசியல் ஆகிட்டார். நீங்கள் ஒரு காமன் மேனாக ஒரு தமிழனா இப்போ ஒரு மக்களுக்கு என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்ற ஒரு மென்ஷன் தான் நம்ம பார்க்கணும். சில பேர் சொல்லுவாங்க எங்கப்பா இன்னும் பின்னாடி அந்த ஃபேன்ஸ் தான் ஓடுறாங்க, அதே அந்த ஒரு ஃபேன் கிரேஸ் தான் இன்னும் இருக்குன்னா அது கண்டிப்பாக கொஞ்ச நேரம் அந்த ஃபேன் கிரேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் மாறும். ப்ளஸ் அவங்க எல்லாருமே மெச்சூர்டாக இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் மாறலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் சும்மா ஒரு ஃபேன்ஸ் இவங்கலாம் தற்கொலை கூட்டம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான தற்கொலை கூட்டம் நம்ம கிடையாது, யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் அந்த கூட்டம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில பேர் இருக்கலாம், பட் அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் மாறுவாங்க. இந்த கூட்டம் எல்லாமே நமக்கு ஒரு ஓட்டாக மாறும். சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க கூட்டம் எதுவுமே ஓட்டாக மாறாதுன்றது, பட் அப்படி கிடையாது. கூட்டம் எல்லாமே கண்டிப்பாக வந்து ஓட்டாக மாறும். அதனால் வந்து ஒரு நல்ல ஆட்சி அமையும் இந்த எலெக்ஷனில், கண்டிப்பாக நல்ல ஆட்சி அமையும். அது என்னால் இப்போவே கேரண்டியாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக டிவிக்கே தான் ஆட்சி அமைக்கும், இவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க, டிஎம்கே தான் ஆட்சி அமைப்பாங்க, யார் வேணால் ஆட்சி அமைக்கலாம். பட் ஆனால் ஒரு பெரிய இம்பாக்ட் டிவிக்கே கொடுக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி வரக்கூடாது, இவங்களை ஒழிச்சு கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புது மாற்றம் புது அரசியல் வரணும். கண்டிப்பாக அதனால டிவிக்கே வேட்பாளர்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு தான் நான் கேட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இப்போ என்னோட தொகுதி பார்த்தீங்கன்னா டி நகர் தொகுதி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புஷ்யானந்த் இருக்காரு. அவருக்கு இங்கே இருக்க டி நகர் மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓரளவு நல்ல ஆதரவு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக நீங்களாம் அவருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இங்கே கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம். சென்னையில் ஒரு பெரிய பிரைம் சிட்டி, அதனால் கண்டிப்பாக அவருக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்றது யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் இதுக்கு முன்னாடி இந்த டிஎம்கே எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏலாம் இந்த தொகுதியில் என்ன பண்ணாங்க, டி நகர் தொகுதியில் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருமே தெரியும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நீங்கள் யாருக்கு போகணுன்றது உங்கள் மனசாட்சி தொட்டு ஓட்டு போடுங்க. காசு வாங்குறதுலாம் வேறு விஷயம், ஓட்டுக்கு யார்ட்டானா காசு வாங்க. அந்த காசு என்ன மிஞ்சி போனால் 2 நாள் 3 நாள் செலவு பண்ணிட்டு போயிருவீங்க. பட் மக்கள்லாம் அந்த 5 வருஷம் இருந்து நமக்கான என்னென்ன நல்ல விஷயங்கள் வரணும். ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு சொல்லுவாங்க, பட் யாரும் பண்ண மாட்டாங்க. பட் சிந்திச்சு வாக்களிங்க. ஆனால் அது இப்போ வந்து இவங்க வந்தால் மட்டும் சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவாங்களான்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக ஒரு புது வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம்னா நடக்குது. அதே மாதிரி மற்ற தொகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லலாம், நிறைய இடத்துல ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இல்லை, யாருமே ரொம்ப தெரியாதவங்களை தான் வந்து நிற்க வச்சிருக்காரு தளபதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அந்த மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தெரியாதவங்களை வந்து நிற்க வச்சிருந்தாலும் எல்லாரும் கேட்ட ஒரு சில பேர் சொல்கிறது அந்த வார்த்தைகள் தான் ஜெனரலாக. நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி முகம் அந்த பிராண்டை பார்த்து தான் நம்ம ஓட்டு போடணும், இருக்கிற அந்த கேண்டிடேட்டை பார்த்து போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். பட் அதை தவிர அந்த கேண்டிடேட்டையும் நம்புங்க, கண்டிப்பாக ஒரு போட்டால் நமக்கு தான் நல்லது பண்ணுவார், இந்த மக்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்ற ஒரு இதை நம்புங்க. யாருமே நம்ம பார்த்து டம்மியாக அதை போட முடியாது. ஏன்னா நம்ம 214 பேர் இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான பேர்லாம் எந்த கட்சியுமே போட முடியாது. மிஞ்சி போனால் அதில் ஒரு பாதி பேர் தான் ஸ்ட்ராங்காக போட முடியும், மிச்சம் பாதி பேர் நார்மல் பீப்புள் தான் போட முடியும். அவங்க வந்து நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க எதாவது பண்ணாங்கன்னு தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர ஸோ எடுத்தோடனே நம்ம அவங்களை பற்றி ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால் எல்லாருமே அந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. தளபதி அந்த ஃபேஸ், நம்ம தளபதி முகம் தான் நமக்கு பிராண்டு. கண்டிப்பாக பார்ப்போம், ஒரு நல்ல ஓட் பேங்க் கூட கண்டிப்பாக டிவிக்கே ஜெயிக்கும், ஒரு பெரிய பெரும்பான்மை பெறும் அப்படின்றத நம்பலாம். ஒரு சில பேருக்குலாம் நம்ம ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அவங்களாம் சொல்கிறாங்க என்னப்பா இதெல்லாம் ஓட் பேங்காக மாறுமா, இது ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி. பட் அப்படி சொல்கிறவங்களுக்குலாம் ஒரு சில பேருக்கு பயம். ஆனால் வெளியே சொல்லுவாங்க சும்மா இவங்க என்னப்பா ஒரு சீட் கூட ஜெயிக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்து கண்டிப்பாக ஒரு நல்ல டீசென்ட் சீட்ஸ் டிவிக்கே ஜெயிப்பாங்க. அது மட்டும் தான் என்னால் இப்போ கேரண்டியாக சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் என்ன வேணாலும் மாறலாம், ஆட்சியில் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வேணால் அந்த ரிசல்ட்டில் மாறலாம். பட் பெரிய ரிசல்ட் காத்துட்ருக்கு, பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் காத்துட்ருக்கு. நம்மளோட கொள்கை நம்மளோட இதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்குது. தளபதி அதில் தான் தெளிவாக இருக்கார். அவர் முடிவு பண்ணிட்டாரு, நம்ம அரசியலில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி எல்லாம் பண்ணுறோன்றது, அவருக்கான கூட்டம் எல்லாமே ஓட்டாக மாறணுன்றது தான் என் ஆசை. கண்டிப்பாக மாறும். போக போக இதில் கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே நல்ல அரசியலை கற்றுட்டுனா, நல்ல அரசியல் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, டிவிக்கே கொடுத்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அரசியல் எல்லாரும் கொண்டு வருவாங்க. நல்ல மெச்சூர்டாக நிறையா நல்ல அரசியல்களை இன்னும் கற்றுக்கிட்டு பண்ண வருவாங்க அப்படின்றத சொல்லலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து கற்றுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அரசியலில் ஒரு சான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் கற்றுக்க முடியும். கண்டிப்பாக அவங்களுக்கு வாக்கு போட்டு ஜெயிக்க வச்சா மட்டும்தான் அவங்க உள்ள போய் கற்றுக்கிட்டு
ஆனால் ஒன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ டிவிகே ஜெயிச்சு ஒரு பெரிய மெஜாரிட்டி அடிச்சிட்டாங்கன்னா இந்த ஓட் பேங்க் அதுக்கப்புறம் குறையாது. அடுத்தடுத்த எலெக்ஷன் இன்னும் அதிகமாக தான் அவங்க தவிர குறையாது. ஒரு பெரிய இம்பாக்டை ஒன்று நம்ம டிவிகே தளபதி கிரியேட் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு 10 வருஷம் முன்னாடி அரசியல் வர வேண்டியது தான். பட் ஒரு சூழ்நிலையால கொஞ்சம் நாள் சினிமாவில் நடிச்சு தான் வந்திருக்காரு. அதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி. பட் இப்போ ஒரு கரெக்டாக ஒரு 50 வயசு 51 வயசில் கரெக்டான டைமில் தான் அந்த அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. இது ஒரு கரெக்டான டைம். இந்த டைம் அவர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தேர்தல் கமிஷன் இங்கே இருக்க போலீஸ்க்குலாம் நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ கூட்டம் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போகும்போது அவ்வளோ க்ரௌடு வருது. அது போலீஸ் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆஃப்டர் அந்த ஒரு கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இப்போ ரொம்ப நல்லாவே போலீஸோட இது கண்ட்ரோல் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மக்கள்லாம் அந்தளவுக்கு தடுப்பு போட்டு அந்தளவுக்கு இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து நல்லா பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு எல்லாமே போலீஸ் நிறைய கமிஷனர்ஸ்லாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே நிறைய பேர் மாற்றிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். அதனால தான் கொஞ்சம் எல்லா வேலையுமே கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ இருக்க அந்த கட்சிக்கு இப்போ இருக்க ஆளும் கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் ஸோ பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு பெரும்பான்மையோட எல்லாரும் வந்து வின் பண்ணுவாங்க. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற டிவிகே சப்போர்ட்டர்ஸ், ஒரு காமன் பீப்புள், இவங்க எல்லாருமே சொல்கிறோம், உங்கள் சுற்றி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் எல்லார்ட்டையும் நீங்கள் போயிட்டு ஓட் கேன்வாஷ் பண்ணுங்கள். தெரியுமா, தப்பே இல்லை. என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் அவர் பண்ணக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டோவை சொல்லுங்கள். அதை தவிர வந்து கண்டிப்பாக ஒரு புது வாய்ப்பு கொடுத்தா அதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களோட ஒரு குறையுமே திருத்தி வைக்கப்படும். நீங்கள் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் மாதிரி போய் பேசுங்க. இருக்கிற ஒரு டிவிகேல இருக்கக்கூடிய ஃபேன்ஸோ, தொண்டர்களோ, ப்ளஸ் ஒரு காமன் பீப்புளோ போயிட்டு முடிஞ்ச கேன்வாஷ் பண்ணி எல்லாரும் வந்து டிவிகேக்கு ஓட்டு போட வைங்க. கண்டிப்பாக இது மக்கள் சக்தி. மக்களால் நினைச்சா எது வேணாலும் பாசிபிள். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தளபதிக்கு ஓட்டு போட்டு அவங்க கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் ஜெயிக்க வச்சு தளபதியும் ஜெயிக்க வச்சிங்கன்னா ஒரு பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வரும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் போய் இந்த 24 நம்ம எலெக்ஷன் அன்னைக்கு போயிட்டு விசிலை போடுங்க தளபதிக்கு. கண்டிப்பாக தளபதியும் வந்து பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிப்பார். இந்த வியாழக்கிழமை நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனில் ஒரு பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பாரோ இல்லை எதிர்கட்சி ஆவாரோ இல்லை என்ன வேணாலும் நடக்கலாம். அது வந்து நம்ம ஆண்டவன் கையில் தான் இருக்குது. மக்கள் கையில், மக்கள் சக்தியாக இருக்கக்கூடிய உங்கள் கையில் தான் இருக்குது. யோசிச்சு சிந்திச்சு வாக்களிங்க. புது வாய்ப்பு கொடுக்கலாம் தளபதிக்கு அப்படின்னு சொல்லி கொடுங்க. இது கண்டிப்பாக இது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து புது வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி தளபதி போட்டு போடுவாங்க. இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் அதிகப்படுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SIR வந்ததுனால ரொம்ப நல்லா இருக்குது. கரெக்டாக கள்ள ஓட்டுகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நேர்மையான ஓட் பேங்க் தான் வரும், நேர்மையான ஓட்டுகள் தான் வரும். அதனால் நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நேர்மையாக போய் ஓட்டு பண்ணுங்க மக்களுக்கு. இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து ஒரு 90-95% ஓட், ஒரு 95% ஓட் பேங்க் வர மாதிரி பல்காக ஓட் போடுங்க. ஏன் ஆல்ரெடி 70% தாண்டதே கிடையாது தமிழ்நாடு எலெக்ஷனில் ஓட்டு மக்கள் போட்டது. ஒரு 90-95% ஓட்டு போட்டுருங்க. பெரிய அரசியல் மாற்றம் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தான் ஃபர்ஸ்ட் டைம் போய் மனசு திருப்தியாக ஓட்டு போட போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் போட்டிருக்கேன், கமலுக்கு போட்டிருக்கேன், சீமானுக்கு போட்டிருக்கேன். ஒவ்வொன்றா சொல்லணும் எத்தனை பேர் நான் ஓட்டு போட்டிருக்கேன் லாஸ்ட் ஒரு 12-13 வருஷமாக எலெக்ஷனில், MP எலெக்ஷன், MLA எலெக்ஷனில். பட் இந்த வாட்டி தான் மனசுக்கு பிடிச்ச நம்ம தலைவர் தளபதிக்கு என்னோட மனசார ஒரு ஓட்டு போட போகிறேன். அப்போலாம் நான் ஓட்டு போட்ட காரணங்கள் அப்போ எனக்கு யாருக்கு போடுறதுனே தெரியல. சரி இவங்களுக்கு போடலான்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் போட்டது. இப்போ தான் தெளிவாக ஒரு மெச்சூரிட்டியோட நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டது நல்லது, இவங்களுக்கு ஓட்டு போடுறது தப்பு இல்லை, போடணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் தளபதி ஓட்டு போட போகிறேன். கண்டிப்பாக எல்லாரும் போங்க, போய் வர வியாழக்கிழமைக்கு விசில போடுங்க, தளபதியை ஜெயிக்க வைங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.